மாற்றம் வரும் என் முதலம் முதலம் நீ முடிவு முடிவு நீ முதலம் முதலம் நீ முடிவு முடிவு நீ முதலம் முதலம் நீ முடிவு நாரடி உயரத்தை அவகடித்தாய் உன் காலடியில் என்னை கனிய வைத்தாய் மனுஷங்க எல்லாருமே படிப்பாங்க, ஆனா அதை செய்யல காட்ட மாட்டாங்க. பிறந்தல இருந்தே படிச்சிருப்போம். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவனான நன்மையும் செய்து விடல். அதுக்கு எனக்கு நிறைய நாள் அர்த்தமே தெரியல, இப்ப தெரியுது. அதே மாதிரி ஒரு கண்ணத்துல இருந்த மறு கண்ணத்தையும் காட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியாம இருந்தது, இப்ப புரிஞ்சுட்டேன். என்ன சொல்றீங்க? நமக்கு தீமை செய்யறவனுக்கு தீமை செஞ்சுதான் அவனை தண்டிக்கணும்னு இல்ல, அவனை நன்மை செஞ்சு கூட தண்டிக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாரு, ஒருத்தன் நம்மள கோவத்துல ஓங்கி நம்ம கண்ணத்துல அரைஞ்சிட்டான். நம்ம ஒரு செகண்ட் அப்படியே நிக்கிறோம். அவனும் கோவத்தை அடக்க முடியாம நின்றுகிட்டு இருக்கான். நாமளே முன் வந்து இந்த கண்ணத்திலே அரைஞ்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணத்தை கொடுத்தா அவன் அறைவானா இல்லைன்னா ஒரு நிமிஷம் யோசிப்பானா? கண்டிப்பா திரும்ப அடிக்க முடியாது அவனால. சத்தியமா அடிக்க முடியாது. நாமெல்லாம் போய் இறங்கி இந்த கண்ணத்தை அடின்னு சொன்னா அது யாராலும் அடிக்க முடியாது. அவன் வீரன் இருக்கிறது கோலையாயிருவான். அதே அவன் இந்த கண்ணத்தை அறையும் போதே நீ எப்படா என்ன அறையலாம் சொல்லி நாம திரும்ப அவனை அடிச்சோம்னா அவன் கண்டிப்பா நம்மளோட மறுக்கணத்தையும் அறைவான். அது அன்னைக்கு குடும்பம் நல்லா ஃபாலோ பண்ணுதே. என்ன சொல்றீங்க? உண்மைதான். நான் அந்த குடும்பத்துக்குள்ள நிறைய வாட்டி போயிருக்கேன். கேஸ் விசாரிக்கிறதுக்காக பலமுறை போயிருக்கேன். நான் உள்ள நுழையும் போதே அங்க யார் முகமும் சரியா இருக்காது. வேண்டாம் வெறுப்பா போக சொல்லுவாங்க. நானும் வேண்டாம் வெறுப்பா போயிட்டு திரும்பி வருவேன். அது எனக்கு சொந்த சித்தி வீடு மாதிரியே தோணாது. ஆனா அது எப்படி? நான் அன்னைக்கு பயந்துதான் போனேன். சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு அவமானப்பட்டு தான் திரும்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஐயோ, குழந்தைங்க முன்னாடி அவமானப்பட்டுருவேன். இந்த குழந்தைங்க அடுத்த வாரம் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களா? இந்த குழந்தைங்க நம்மள பெரியப்பான்னு சொன்னாங்களே, இப்ப அந்த குடும்பம் நம்மள அவமானப்படுத்துச்சுன்னா இந்த குழந்தைங்க நம்மள என்ன நினைப்பாங்க? இந்த குழந்தைங்க முன்னாடி நம்மள அந்த குடும்பம் அடிச்சுட்டுனா எவ்வளவு கேவலமாயிரும் அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோட நான் போய்கிட்டு இருந்தேன். மனசுல கொஞ்சம் பயம் இருக்கதான் செஞ்சது. சத்தியமா அது அவமானப்பட்டுருவோங்கிற பயம். ஏன்னா நான் அடிச்சிருக்கேன்னு. நான் வீட்டுக்குள்ளதான் நுழைஞ்சேன். எங்க சித்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. ஜெயராஜி வாடா அப்படின்னு என் முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்னாங்க. அதுக்குள்ள குழந்தைங்களும் பாட்டி பெரியப்பா வந்திருக்காங்க, ஜெயராஜ் பெரியப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, சிம்பகவலி நான் ஜெயராஜ் வந்திருக்காங்க, காப்பி கொண்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க. என்னால என்ன நடக்குன்னு இருக்கவே முடியல. நான் எந்த பகை உணர்வோட அங்க போகலன்னு அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? நான் பகையினத்தோட போகல, விசாரிக்கிறதுக்காக போகலன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதுக்குள்ள அங்க இருந்து மீனாக்கா வந்தாங்க. டேய் ஜெயராஜி, நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும்டா. எந்த கள்ளம் கபடமும் இல்லாம நான் ஏதோ ஏற்கனவே அந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி அவங்க பேசின விதம் இருக்கு பாரு. அதுக்கப்புறம் பின்னாடியே தமிழ் அக்கா, செம்பலி அக்கா, டேய் வாடா உனக்கு மீன் எப்படிதான் பொறிக்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ நான் எப்படி இந்த வீட்டை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே நடந்துக்கிட்டாங்க. அவங்க மனசுல ஒரு துளி கூட பகை உணர்வுங்கிறது இல்லவே இல்லை. நான் நிறைய வாட்டி நினைச்சு பார்த்தேன், அது எப்படி இந்த கூட்டு குடும்பத்துல எப்படி சண்டை சச்சரவு இல்லாம இருக்கும்? அது எப்படி இவங்க எல்லாம் ஒன்னா ஒற்றுமையா இருக்க முடியும்? எல்லாம் நடிப்புன்னு நினைச்சேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க மனுஷனாவே வாழல. அங்க எல்லாரும் குழந்தையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்க எல்லாருமே குழந்தைங்க. அந்த விக்ரம் இல்ல, அவன் எம்பி தானே, வெளியில எவ்வளவு சண்டித்தனம் பண்ணுவான். அவன் எவ்வளவு சண்டித்தனம் பண்ணுவான்னு நான் மிலிட்டரியிலே பார்த்திருக்கேன். அவன் கொஞ்சம் குறுப்பு புத்திக்காரன். அது மட்டும் இல்ல, நல்ல சேட்டை பிடிச்சவன். சேட்டையிலையும் மகா சேட்டை பிடிச்சவன். சேட்டையும் பண்ணுவான், அதே நேரத்துல அந்த கேஸ்ல அவன் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு சேட்டை பிடிச்ச பையன். ஆனா அங்க அவன் எப்படி நடந்துட்டு இருக்கான் தெரியுமா? சொல்லக்கூடாதுதா, இருந்தாலும் கிஷோரும் குழந்தை மாதிரி தான் நடந்துட்டு இருக்கான். பொண்ணு தர வந்து தண்டிச்சுவான்னு அவன் பண்ண குறும்புத்தனம் இருக்கு பாரு. ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலுக்கு போக இருக்கிறதுக்கு இந்த குழந்தைங்க கள்ளத்தனம் பண்ணுவாங்களே, அப்படிதான் அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது அவன் தெரிஞ்சு பண்ணுதானா, தெரியாம பண்ணுதானா, அவன் அறியாம பண்ணுதானா, நம்மளால யூகிக்கவே முடியல. அவனுக்கு ரெண்டு பேரும் அந்த குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் போது இருப்பாங்களே, அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கானுங்க. டே எனக்கு காய்ச்சல், அதனால நான் ஸ்கூலுக்கு போல. டே நீயும் போகாம இருக்கியாடா, அப்போ இப்படி பண்ணுடா அப்படி இந்த சின்ன பிள்ளைல பேசுவாங்களே, அப்படியே நடந்துக்கிட்டானுங்க. வாடா கட்டி பிடிச்சி தூங்கலாங்க, அவன் போடாங்க. அப்பா இவனுக்கு என்ன வாழ்க்கை வாழ்றாங்கன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அவங்க வாழல, சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அங்க யாருக்குமே கள்ளம் கபடம் எதுவுமே இல்ல. அங்க எல்லாருக்கும் உண்மையான பாசம் மட்டும் தான் இருக்குது. அதே நேரத்துல பொண்ணு தர வீட்டுக்குள்ள வந்த உடனே இயற்கையில அங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் வருது. பொண்ணு தரைக்கு அங்க அவ்வளவு மரியாதை இருக்குது. சத்தியமா இவ்வளவு மதிப்புள்ள ஒருத்தனியா நான் கை நீட்டி அடிச்சேன்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷம் நான் கூடி குறுக்கிதான் போனேன். அந்த குடும்பத்துல அவனை உயர்வா பாக்குறாங்க, ஒரு தகப்ப ஸ்தானத்துல வச்சு பாக்குறாங்க. அவனும் அதுக்கு பாத்திரமா தான் நடந்துக்கிட்டான். அவன் அதுக்கு எல்லாத்தையும் தகுதியானவன் தான். வந்தான், அவன் சுயமாவே யோசிக்க மாட்டேங்கிறான். அம்மா அப்பா வைங்க, அப்பா வந்துட்டாங்களா, அப்பா சாப்பிட்டாங்களா, அடுத்த நொடி தம்பி இதை பண்ணிக்கிட்டு இருக்கான், வேலைக்கு போயிருக்கானே, அப்படி வீட்டுக்கு ஒவ்வொருத்தரையும் நுணுக்கமா கேள்வி கேட்கறான். அவன் வயசு பையனுக்கு வந்தனும் பொண்டாட்டி எங்க பிள்ளை எங்க தேடணும். அவன் அப்படிலாம் இல்ல. அவன் அந்த குடும்பத்தை வழி நடத்துற ஒரு மேய்ப்பன் மாதிரி ரொம்ப பொறுப்பா இருக்கான்.
அந்த வீட்டுல அவனுக்கு மரியாதை ஏன் கிடைக்குது அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். கிஷோர் கலத்தனம் பண்ணி தான் காய்ச்சல வர வச்சான். ஆனாலும் அதை அவனால ஏத்துக்க முடியல. அவனை ஒரு குழந்தை மாதிரி அரவணைச்சு அவனுக்கு மருந்து கொடுத்தான் பாரு. இவனுக்கு நம்ம பிள்ளையா பிறந்திருக்க கூடாதுன்னு ஒரு செகண்ட் எனக்கே தோண ஆரம்பிச்சுட்டு, அட்லீஸ்ட் ஒரு தம்பியாவது பிறந்திருக்க கூடாதான்னு மனசு எங்க ஆரம்பிச்சுட்டு. உண்மையிலே கிஷோர் அதிர்ஷ்டசாலிதான். பொண்ணுத்துல இந்த குழந்தைங்க காய்ச்சல் அடிச்சா நம்ம தொட்டு பார்ப்போமே இந்த கையை காலையெல்லாம், அவன் உச்சி முதல் உள்ளவங்கள் வரைக்கும் தான் முகத்தாலே அவனுக்கு காய்ச்சல் அடிக்கலான்னு பார்த்தான். காய்ச்சல் அடிக்கணும்னு அவளுக்கு தாங்கிக்க முடியல. நேரம் அவனே போய் கசாயத்தை ரெடி பண்றான். விக்கி இல்ல, அவன் தம்பியா இருக்கிட்ட எப்படி விளையாடணுமோ அப்படியே விளையாடுறான். அம்மா உசிரியா கொடுக்குறான். அவன் வந்து பொண்ணு பிள்ளை தேர்ந்த மாதிரியே தெரியல. அக்கா, அம்மா, அண்ணன், தம்பி, எப்பா சொல்லவே முடியல. அவளுக்கு சுயமா யோசிக்க தெரியல. கூட்டு குடும்பத்துல ஃப்ரீடம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க அவங்க பொண்ணு பிள்ளையோட சந்தோஷமா இருக்காங்க, சுதந்திரமா இருக்காங்க. 40 வயசுலயும் கணவன் மனைவி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. காதல ஒரு இம்மி கூட குறையவே இல்லை. தமிழக்காவும் தினேசனும் லவ் பண்ணதை பார்த்தேன். ஏதோ 16 வயசு குழந்தைங்க லவ் பண்ண மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல அது யாருமே பேச கண்டுக்கிறதே இல்ல. மீனாவும் சரிசனனும் ஏதோ பச்சை பிள்ளைங்க சண்டை போட்ட மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாக்கு அப்பப்ப மாமியார மாமியார அப்படின்னு சொல்றதும், என்ன தங்க புள்ள அப்படின்னு மாமியார் சொல்லும் போதும், இந்த பொண்ணுங்க எவ்வளவு அதிர்ஷ்டக்காரங்கல்ல. இந்த பிள்ளைங்க வாழல, சத்தியமா சொல்றேன். அவங்க சொர்க்கத்துல இருக்காங்க. வாழும் போதே சொர்க்கம்னா அது அந்த வீடுதான். நான் சும்மா வெளியில இருந்து எல்லாம் நடிக்கிறாங்க, எல்லாம் மாயே நடிச்சேன், சத்தியமா இல்ல. நீ சொல்லும் போது கூட நான் நம்பல. அந்த விக்ரம் பையன் இல்ல, அந்த வீட்லயே அவன் தான் செல்ல பிள்ளை போலுக்கு. என்ன செல்லம். நானா எங்க அம்மாக்கு ஒரே பையன் தான், அதெல்லாம் நான் அனுப்பிச்சதே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே பொறுப்பு பொறுப்பு படிப்பு வேலை, நான் வாழவே இல்லை. இனியெல்லாம் யாரும் செல்லமா பார்த்ததே இல்லை. அந்த விக்ரம் பையனுக்கு கல்யாணம் 2 புள்ளைகள் இருக்கு. அவனுக்கு அந்த எண்ணம் ஒரு துணி இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அவன் அங்க பண்ற சேட்டையும் அந்த வீட்டுல அவனை தாங்குற தாங்குவலையும், உண்மையிலே அவன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். அவன் பொறப்பு வேணா ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா இப்போ அவன் வாழ்றான். சத்தியமா அந்த பொண்ணு தர விக்கி தருணு விக்ரம ஏதோ அவனு வீட்டுல பிறந்த ஆண் வாரிசு மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கானுங்க. அன்னைக்கு பொண்ணு தரை அடிச்சதுக்கு அவன் ஏன் இப்படி கங்கணம் கட்டிட்டு வந்தானு இப்பதானே புரியுது. மனைவிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற எங்க சித்தப்பா, நான் எங்க சித்தப்பா இவ்வளவு மனைவிக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்க குடும்பத்தோட யாருமே நடந்துட மாட்டாங்க. ஆனா எங்க சித்தப்பா இவ்வளவு மாறி இருக்காரு. இதுக்கெல்லாம் ஆலமரம் எங்க சித்தி தானே. ஒரு பொண்ணு தானே இவ்வளவு பெரிய குடும்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறதுக்கு சிறந்த உதாரணமே அண்ணக்கிளிய சித்தி தான். ஒரு பொண்ணால ஒரு குடும்பத்தை கண்டிப்பா உருவாக்க முடியும், அதுவும் அழகான குடும்பத்தை உருவாக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. அந்த வீட்டுல என்ன யாருமே பகையாவே பார்க்கல. அவங்களுக்கு தெரியுது நான் பகை இனத்தோட உள்ள வரலன்னு. ஏன்னா அவங்க நல்லவங்க, நல்லது மட்டும் தானே தெரியும். என்ன கிஷோர் விக்ரமே எல்லாரும் மிரட்டினது உண்மைதான். ஏன் சதீசன் கூட என் அன்னைக்கு பார்த்து மிரட்டினா, என் தம்பி மேல கை வச்சுட்டல உன் நிலைமைய பாருன்னு சொல்லி ரொம்ப மிரட்டினா. எல்லாருமே என்ன மிரட்டினாங்க. அந்த வீட்டுல மிரட்டாதவங்களே கிடையாது. ஆபீஸ்ல வந்து கூட சித்தப்பா என்ன மிரட்டினாரு. என் பிள்ளை மேல கை வச்சுட்டல இந்த வேலையில நீ எப்படி இருக்கன்னு பாக்கலான்னு என் சித்தப்பா கூட என்ன மிரட்டினாரு. என் சித்தப்பாக்கு இருக்க செல்வாக்குக்கு நிச்சயமா அந்த வேலையை விட்டு தூக்கி இருக்க முடியும். மிரட்டினாங்க, ஆனா மனசாட்சிக்கு விதமா அவங்க எதையுமே செய்யல காட்டல. நான் பிள்ளைங்க கிட்ட கேட்டேன், ஏண்டா உங்க யாருக்குமே என் மேல கோவம் இல்லையான்னு நான் கேட்டேன். அந்த பிள்ளைங்க சொன்ன ஒரு உண்மை என்ன நிலக்குள்ளைய வச்சுட்டேன். என்ன எல்லாரும் என் மேல கோவத்துல என்ன ஏதாவது பண்ணணும் முடிவு பண்ணிருக்காங்க. ஆளுக்காளா ஆளுக்கு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கு செத்து, அவன் யா புள்ள, அவன் மேல உங்க கை பட்டுதுன்னா அது என்ன அடிக்கிறதுக்கு சமம். அவனுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சீங்கன்னா அது எனக்கு செய்யறதுக்கு சமம். அவன் வேலையிலோ அவன் வாழ்ற வாழ்க்கையில யாராவது கை வச்சீங்கன்னா அது எனக்கே செஞ்ச மாதிரின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த பகையினத்தை அன்னைக்கே குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. அதனால இதை பார்த்த உடனே எதுவுமே நடக்காத மாதிரி என்கிட்ட பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா மேல அவங்களுக்கு பாசம். இப்ப என்ன பகைச்சா அது அவங்க அம்மாவை பகைக்கிறதுக்கு சமம்னு நினைச்சிருக்காங்க. நான் விக்கி கிட்ட குழந்தைய கொடுத்தேன். அவன் என்ன பார்த்து தேங்க்ஸ் சொன்னா பாரு, நான் செத்து போயிட்டு தென்மொழி. அந்த விக்ரம் இல்ல, நாங்க பைக் எடுத்துட்டு போங்க, அங்க உள்ள கார் போகாதுன்னா அடுத்த நோட்டிய கிசாரு இந்த வண்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னான். எந்த ஒரு பகுனரும் என்ன காட்டவே இல்லை. அன்னைக்கு நான் தனியா போனதுக்கு அவங்க 5 பேர் நின்னதுக்கு எனக்கு என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்ல தென்மொழி, நாங்க எல்லாரும் ஒன்னதான் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிடாம போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. செம்மொழி அக்கா இல்ல, எனக்கு ஏதோ குழந்தைக்கு எடுத்து வச்ச மாதிரி முள்ளு, அதாவது மீன் குழம்பு, அந்த முள்ள பூரா பெருக்கிட்டு ஏதோ பச்சை பிள்ளைக்கு எடுத்து வச்ச மாதிரி அந்த இலையில மீனை பூரா தனியா எடுத்து வச்சு சாப்பிடு, இத சாப்பிடு, நாங்க இருக்கண்டா, உனக்கு எப்பெல்லாம் சாப்பிடும் போல ஆசையா இருக்குன்னா இங்க வாடான்னு அழுதுட்டேன் தென்மொழி. மீனக்கா என் பக்கத்துல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் என் தட்டுல இருந்து யாராவது எடுத்து சாப்பிட்டா எனக்கு பிடிக்காது. இப்படி என்ன நோண்டிக்கிட்டே இருந்தா. என்னன்னு கேட்டேன். அந்த பொரிச்ச மீனுக்கு மேல தொழிய மட்டும் எனக்கு கொடுத்துருடான்னா நான் அதை ஏற்கனவே எச்சு பண்ணிட்டேன்.
நான் சொன்னேன் இது எச்சாயிட்டு இருக்கான்னு. ஆமா பெரிய எச்சி கொண்டாடா, கிட்டத்தட்ட என் வாயில வச்ச மாதிரி வச்சிருந்தேன். அது எந்தனுமே இல்லாம எனக்கு தாங்க முடியல தேமொழி. என் வாய்க்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் அந்த கடைசி சோறு இருக்குமே, அதை நான் ஊட்டி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது எனக்கு கூட அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். சரி உரிமையோட கேட்கறான்னு கொடுத்தா, தமிழ் அக்கா டேய் அவளுக்கு மட்டும் தான் பிடிப்பியோ எனக்கு தர மாட்டியா அப்படின்னு ஆளுக்கு சசமா கொடுத்தேன். ஏதோ அப்பா கையால வாங்கி சாப்பிட்ட குழந்தைங்க மாதிரி அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க தேமொழி. அப்புறம் பொண்ணு தான் எனக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. பெரிய இலையில நிறைய சோறு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. ஒரு உருண்டை உருட்டினா, அப்படி விக்ரம் வாயில வச்சு உருட்டினா. விக்ரம் அதை ரசிச்சு சாப்பிட்டான். அடுத்து அப்படியே ஒவ்வொரு தம்பிமா இருக்கா உருட்டினா. நான் இந்த சினிமால தான் இப்பெல்லாம் இருக்கும், நட்சத்திரம் எல்லாம் அப்படி இருக்காதுன்னு நினைச்சேன். அங்க அப்படி இல்ல, அங்க நட்சத்திரம் அப்படி வாழ்றாங்க. எல்லாருக்கும் உருட்டிட்டு இருந்தா. எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. நான் தலை நிமிரவே இல்லை. ஏன்னா அதுக்கு நமக்கு தகுதி இல்லை. இது நம்ம வேற ஒருத்தர் வேற அப்படின்னு நான் ஒதுங்கிதான் இருந்தேன். ஒரு சத்தம், ஜெயராஜி நான் சத்தத்தை கட்டு உடனே தலை நிமிர்ந்தேன். கரெக்டா அவன் கை என் வாய் பக்கத்துல இருந்தது. இந்தா சாப்பிடு, ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னு சொன்னான். இந்த மனுஷனே நான் கை நீட்டி அடிச்சேன்னு செத்து போயிட்டேன் தேன்மொழி. அப்ப எங்க சித்தப்பா இல்ல, அவர் ஒரு வாய் கொடுத்தாரு. அதுக்குள்ள முதல்ல நொண்ணு டூட்டி முடிஞ்சு வந்துட்டான். மதன் என்ன ஒரு வாய், சதீஷ் என்ன, தினேஷ் என்ன, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 2 இலை சாப்பாடு நான் சாப்பிட்டுருக்கேன். எவ்வளவு சிரிப்பு, எவ்வளவு பேச்சு. அப்பப்பா மீனாக்க பண்ண சேட்டை. அந்த குழந்தைங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. இங்க கள்ளங்கப்படவே இல்ல. அதான் அந்த குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு தாராளமா பயப்படாம வந்திருக்காங்க. இது பார்த்து வளர குழந்தைங்க எப்படி கெட்டவங்களா இருக்க முடியும்? இந்த குழந்தைங்களுக்கு போலியா பாசம் கட்ட தெரியாது. இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாதது உண்மையான பாசம் மட்டும்தான். அதெல்லாம் எனக்கு கிடைச்சதில்ல. கிடைக்கணும்னு நினைச்சேன், அதையும் நான் ஏமாந்து போனேன். எனக்கு 4 மணி நேரம் முடிஞ்ச உடனே ஒரு மாதிரியா இருந்தது. இதுக்கப்புறம் இங்க நல்லா இருக்காது, வீட்டுக்கு கிளம்புறது நல்லதுன்னு நினைச்சேன். ஆனாலும் உள் மனசு கேட்கவே இல்லை. வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. அப்படியே சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பொண்ணு வண்டி எடுத்துட்டான். சரி வா அண்ணன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு. அப்புறமா அப்படியே அந்த தெற்கு வீட்டுக்கு, அங்க பெரிய வீடு இருந்துச்சே ஃபர்ஸ்ட் நீங்களே இருந்தீங்களே, அந்த வீட்டுக்கு, அந்த ஸ்கூலு எல்லாம் சுத்தி காட்டினானுங்க. எல்லாரும் பின்னாடியே வந்துட்டு இருந்தானுங்க. லீவுனா எல்லாரும் இப்படிதான் ஒன்னா இருப்பாங்களாம். அப்படியே பொண்ணு தங்கியிருக்கானே அந்த வீட்டுக்கு போகணும். அங்க ஆனந்தி பொண்ணு இருந்தா, அவளுக்கு உடம்பு சரியில்லை. அப்படியே அந்த பொண்ணையும் பார்த்துட்டு அவ அதுக்குள்ள காப்பிலாம் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தா, குடிச்சோம். அப்படியே அங்க கிணறுலாம் இருந்துச்சு, அங்க உட்காந்து எல்லாரும் அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் ஒரு மாதிரியா இருந்தது ஃபர்ஸ்ட் இல்ல. ஆனா அவங்க யாருமே நான் இருக்கேங்கிற கூச்சமே இல்லாம சகஜமா அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆகல, என்ன அறியாமே நான் அவங்களுக்கு பேச ஆரம்பிச்சுட்டேன். பேசுறது நான் தான் எனக்கு சந்தேகம் ஆயிட்டு. சரி அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகல, சரி நான் கிளம்புறேன் கார் எடுத்துட்டு. கார் எடுக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு போலான்னு விக்ரம் ஒரு பிளான போட்டான். விக்ரம் பஸ் ஸ்டாண்டுன்னு அவ்வளவு பேர் கக்க கக்கன்னு சிரிச்சாங்க. எதுக்குடா எல்லாரும் சிரிக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அங்க போனதுக்கு அப்புறம் தான் விக்ரம் ஐயா அதுக்குத்தான் அங்க வர சொல்லியிருக்காருன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அம்மா விக்ரம் சேட்டையனா அப்பதான் பார்த்தேன். இது குடும்பமாடா, இது குடும்பமாடான்னு கேட்கிற அளவுக்கு அங்க ஒரு ரகல பண்ணனா பாரு. அது வரைக்கும் அங்க அண்ணன் தம்பியா இருந்தவனுங்க அப்படி மாமா மச்சனா மாறினானுங்க பாரு. சரி கிளம்புவோம். கிளம்பிட்டீங்களா? ஐயோ சாரி, ஆமா உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன். ஏதோ ஒரு நினைப்புல போயிட்டேன். ஓ அப்படியா? சாரி, ஏதோ ஒரு நினைப்புல போயிட்டேன். ஆமா கிளம்பிட்டேன். நீ வரைய என்ன? இது என்ன சரி இல்ல நீங்க போங்க, நான் ஆட்டோ வர சொல்லியிருக்கேன், ஆட்டோல போயிருந்தேன். என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல. நான் ஏதோ ஒரு நினைப்புல மறந்துட்டேன். சரி வா போலாம். உன் காலேஜ்ல தான் ஆபீஸ் போவேன், விட்டுட்டு போறேன். இல்ல நான் ஆட்டோக்கு சொல்லிருந்தேன், அவங்க வருவாங்க, நான் அவங்க கூட போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. சாரி, நான் ஏதோ ஒரு நினைப்புல. சாரி திருவள்ளி. ஐயோ இதுல என்ன இருக்குது, நீங்க கிளம்புங்க. சாரி வாய ஏன் பண்ணுத, வா. இல்ல நீங்க போங்க. இப்படி பண்ண தென்மொழி, சாரி தென்மொழி, இப்படி போகாத தென்மொழி, சாரி தென்மொழி. நான் உங்க மேல கோபமா இருக்கேன்னு சொல்லிட்டேன். கோபமா இருக்கியா? சிரிக்காதீங்க. நீங்க என்ன சொல்லி என்ன கூப்பிட்டு வந்தீங்க? என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? அத நீங்களே சொல்லுங்க. அத நீயே சொல்லு. கொன்னு சொல்லிட்டேன். இந்த கொல்லு. சிரிக்கிற பாரு. நீங்க என்ன சொன்னீங்க?
குளத்தை தூர்வாரத பத்தி பார்க்க போறோம்னு தானே சொன்னீங்க. அதுக்கு தானடி வந்திருக்கோம். போய் சொல்லாதீங்க என்ன. சத்தியமாடி குளத்தை எப்படி எப்படி தூர்வாரலாம் அப்படிதான் பார்க்க வந்தேன். போய் சொல்லாதீங்க என்ன. ஐயோ இன்னும் செல்லமா இருக்கா. இங்க தள்ளி வாயே. ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாதுமா. இங்க தள்ளி வாயே. வர மாட்டேன். சரி சரி போயிடலாம். இப்ப போயிடலாம். இனிமேல் எங்கேயாவது கூப்பிடுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. வரமாட்டேன். வர மாட்டேன். பாப்போம். பாப்போம். சரி இங்க அதுல பாபு கும்பலா கிடக்கும். இங்க தள்ளி வா. பரவாயில்ல. அச்சச்சோ, செல்லோ பொப்பு குட்டி ரச குட்டி. நீங்க கொஞ்ச நேரம் போதும். நீங்க கொஞ்ச நேரம் எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதே. ஐயோ நம்ம சும்மா ஃபுல்லா தெரிஞ்சு போச்சா. இப்ப என்ன கொஞ்சம் கூடாது அவ்வளவுதானே. நீங்க இப்படியே முழிக்காதீங்க என்ன. இல்லடி இதுக்கப்புறம் ஒரு தோடம் இருக்குமா, அங்க ரொம்ப நல்லா இருக்குமா. அதான் சரி பாத்துட்டு போலாமேன்னு. ஏன் ஊருக்குள்ள உங்களுக்கு எந்த தோட்டமும் இல்லையாங்க? அங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. சரி இங்க தள்ளி வா. மாட்டேன். மாட்டா மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். நீயா வந்து என்ன கட்டிக்கல. நான் கிசோரே இல்ல. பார்க்கலாம். பாக்கலாமா? பார்க்கலாம். ஐயோ வந்து கட்டிக்க மாட்டாலோ. மெனக்கெட்டு வந்து வீணா போயிருமோ. அப்படியே நின்றுவா. அதுல எவ்வளவு நேரம் வேணாலும் என்னால நிக்க முடியும். சே நான் தான் ரொம்ப பாவம். பாவமா? சரி பரவாயில்ல. என்ன நீ இப்பெல்லாம் தண்டிச்சுட்டு போ. நான் எவ்வளவு ஆசையா வந்தேன். சரி கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாமே நினைச்சு வந்தேன். நீ இப்படி மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ந்துருந்தனா சரி பரவாயில்ல விடு. நீ கூட என்ன இப்படி நீங்க என்னதான் நடிச்சாலும் சரி நான் வர மாட்டேன். ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு என் ராணி என் மேலாசை இல்லையா. இல்ல. என்னடி புசுக்கு நீ இப்படி சொல்லிவிட்ட. உங்ககிட்ட இறக்கம் மட்டும் வந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. என்ன ஆகும்? என்ன ஆகும்? ரொம்ப சாதிக்காதீங்க என்ன. இல்ல ராணி எனக்கு தெரியாது. அதான் கேட்க. என் மேல இறக்கப்பட்ட என்ன ஆகும்? சொல்லுறானே என் மேல இறக்கப்பட்ட என்ன ஆகும்? ஒண்ணு ஆகாது. என்ன வீட்ல கொண்டு விடுங்க. இவ்வளவு ரோசப்படுதல போக வேண்டியதானே. விளையாடாதீங்க சொல்லிட்டேன். ஏமா? எனக்கு வழி தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் சக்கரனா உனக்கு நிஜமா வழி தெரியாது. தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. நீ இப்ப நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். சூப்பர் பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கா. என்னாலலாம் இன்னைக்கு கூட்டு போக முடியாது. நான் இன்னைக்கு இங்கதான் தங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அக்கோஸ் சாதிக்காதீங்க கேட்டீங்களா? என்ன ரொம்ப சாதிக்காதீங்க. எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு இங்கதான் தங்க போறேன். நான் தங்க தானே வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்லவே இல்ல. உனக்கு சொல்லி நான் கூட்டிட்டு வருவாங்க. உனக்கு தேவை நீ தான் கேட்டுக்கணும். நீங்க குளத்துக்கு தானே போறேன்னு சொன்னீங்க, அதான் வந்தேன். அது எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு இங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அங்க தங்கிட்டு 2 நாள் கழிச்சு மெதுவா போய்க்கலான்னு வந்திருக்கேன். சும்மா சொல்லாதீங்க என்ன. 2 நாளா? 2 நாளாவும் 4 நாளாவும் சொல்ல முடியாது. அதே நீ மனசு இறங்குறத பொறுத்து. இல்ல சொல்லுதேன். 2 நாளாவும் 4 நாளாவும் ஏன் 1 மாசம் கூட ஆகும். நீங்க இப்படி சொல்லாதீங்க என்ன. இப்படி நிஜமாதான் 1 மாசம் கூட ஆகலாம். ஏன் 1 வருஷம் கூட ஆகலாம். இப்படி சொல்லாதீங்க. நம்ம வீட்டுக்கு போகணும். நான் எனக்கு வரமாட்டேன். நான் இங்க தங்க போறேன். நீங்க போய் சொல்லுவீங்க. என்ன ஏமாத்த பாக்கீங்க. நான் எதுக்கு உன்னை ஏமாத்த போறேன்? நீ போனா போ. ஒன்னும் பிரச்சனை இல்ல. போ. எனக்கு என்ன இருக்குது. நான் பாட்டுல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நல்லா ஜாலியா 2 நாளைக்கு இருந்துட்டு மெதுவா வருவேன். அத சொன்னேன் இல்லையா, எனக்கு வழி தெரியாதுன்னே. ஐயோ போ போல இருக்கல. அதுக்கு என்ன கேட்டு போ. நீதான் ஊரே வித்துருவிய. இங்க யாராவது வந்தாலாவது கேட்கலாம். இங்க ஒருத்தரையும் காணுமே. ஆமா நடுக்காட்டுக்கு யார் வருவா? நடுக்காடா? ஆமா நடுக்காடு. இங்க வேணா சிங்கம் புலி கரடி யானை இந்த மாதிரி என்ன வரலாம். மனுஷ பயில நடமாடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஆமா ஐயோ பாவம் இருக்குது. ஆமா இங்க எப்படி மனுஷங்க வருவாங்க? வேணா சிங்கம் புலி வரும். வேணா அட்ரஸ் கேட்டு பாரு. ஏதோ மனுஷங்கிட்ட கேட்டு பாருன்னு சொன்ன சொல்லியா. சிங்க புலிக்கெல்லாம் அட்ரஸ் தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஜமா? இல்ல நீ கேட்டு பாரு. வயிற்றுக்குள்ள போய் என்ன அட்ரஸ் தெரியும். யார் வயித்துக்குள்ள? சிங்க வயிற்றுக்குள்ள.
சிங்கெல்லாம் குதறிச்சுன்னு வச்சுக்கோயேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. எலும்பு கூட தேராது, ஊதி பறக்கிரும். யானை இல்ல யானை கூ! அப்படின்னு புள்ளியர்கிட்ட வரும் பாரு, அப்படியே தும்பிக்கையால தூக்கி அடிச்சதுன்னு வச்சுக்க. இதுக்கு சொல்லக்கூடாதுப்பா, பயப்படுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் சொன்னேன். இல்ல எல்லாம் வரும் நினைக்கிறேன். இங்க ஒருத்தர் கூட காணுமே. இல்லடி, சும்மா தான் சொன்னேன். இங்க தூர்வாரம் தான் பார்க்க வந்தோம். இது ஏதோ மீன் குத்தைக்கு எது சண்டையா, அதுக்காக பார்க்க வந்தேன். ரெண்டு ஊருக்காரங்களுக்கிடையே சண்டை, நீ குத்தைக்கு எடுக்கியா நான் குத்தைக்கு எடுக்க நானு. அதான் கலெக்டரா வராம சும்மா வந்து செக் பண்ணதுக்காக நார்மலா வந்தேன். இல்ல நீங்க போய் சொல்லுதிய. இல்லடி போய் சொல்லல. இல்ல எனக்கு தெரியும், நீங்க போய் தான் சொல்லுதிய. நான் ஏதோ கெட்டோஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. இல்லடி. ஒண்ணு இல்ல, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ ஏடி 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 அழுதுறாதடி, என்ன சும்மா தாண்டி விளாண்டேன். சிங்கம் யானெல்லாம் வருமா? நான் எங்க தாண்டி நிக்க. ஐயோ இங்க வாயா. வேண்டாம். இல்லடி தங்க வச்சுச்சோ, நான் சும்மா உன்ன விளாடுடி. நீ ஓடி வந்து என்ன கட்டி பிடிப்பாங்க அப்படி சொன்னேன். இல்லடி அழாதடி, நான் சும்மா சொன்னேன்டி. ஐயோ நீ அழுத கஷ்டமா இருக்கும்டி. சரி சரி அழாத அழாத, நம்ம இங்க இருந்து போயிடலாம் வா. சிங்கப்படிதான் வருமா? சரி இல்லடி, இந்த ஊருக்காடு தான், அப்பெல்லாம் இல்ல. போய் ஒரு ஆளு கூட வரல. நான் அதான் ரகசியமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன். நான் குழந்தை அப்படி பார்க்க போறேன், ரெண்டு ஊருக்காரங்களும் வரக்கூடாது. ஏன்னா நான் வந்திருக்கேன்னு சொன்னா ரெண்டு ஊருக்காரங்களும் வருவாங்க, வந்து அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு வந்துடும்ல. அதுக்காகத்தான் நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதனாலதான் நீ யாருமே இல்ல. மத்தபடி ஒண்ணு இல்லல்ல. இல்ல அப்பெல்லாம் ஊருக்குள்ள போலீஸ் பாதுகாப்பு இருக்குது, அவங்களும் மஃப்டில தான் நிக்கிறாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு பயமா இருக்கு. சரி வா, கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு, பாத்துட்டு போயிருவா. இல்லடி உள்ள ஏதோ மரங்கள்லாம் வெட்டுறாங்களாம், அதுவே செக் பண்ணணும் வா. அங்க போலீஸ். அங்க காட்டு வச்சிருப்பாங்க வா. இந்தாங்குள்ளி அதான் நான் கூட இருக்கலாடி வா. சரி நீ முதல் அழுகி நிப்பாட்டு. சரி நான் உன்னை கேப்பேன். என்ன? அது நீ முத கண்ணீரத்தோட. இல்ல நான் உன்னை கேப்பேன். அது வந்து அது வந்து அது வந்து என்ன திட்ட மாட்டிய? திட்ட மாட்டேன். அது வந்து ஒன்னே ஒண்ணு. நீ என்ன தென்னாடுரை அரசாணியா, நெசமாக வந்து இருக்கும் அலிராணியா. போங்க. இல்லடி ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்க. ப்ளீஸ் என் வீக்னஸ் தான் உனக்கு தெரியும்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு என் மைண்ட்ல அதே ஓடிக்கிட்டு இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது. சோதிக்காதடி. இங்க பாரு, நீ அப்ப சொன்னல இருந்து நான் நினைக்கா தொட்டிருக்கானா? இல்ல இப்ப அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதானே? இல்ல இந்த இடம், இந்த காத்து, இங்க யாருமே இல்ல, அதான் என்னமோ பண்ணுது. ப்ளீஸ் கெஞ்ச வைக்காதடி. முடியாது. இருங்கடி, அப்படியே இருங்கடி, கடைசி வரைக்கும் அப்படியே இருங்கடி. எனக்காவது உனக்கு ஆசை இல்லாம போகும்பாரு, அப்ப இருக்குடி. நீ கேப்ப பாரு, நான் கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்ல மாட்டேன், கொடுத்துருவேன். உடனே ஒண்ணு கொடுத்துருடி. அதெல்லாம் முடியாது. அப்படி சொல்லாதடி. ஓஹோ இந்த சிக்னல் போதும்டி. கொன்னுவேன். உன்ட்டெல்லாம் என்னடி கேள்வி? அதெல்லாம் முடியாது. ஓ இங்க பாரு, இங்க சுத்தி யாருமே இல்ல. அதுக்கு 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 அதான் சொல்லிட்டுன்னு. இனி யாருடி விட போறா? சட்டை பிடிச்ச பையன். என்னடி புசுக்கிட்டு பிடிச்சிட்டா? உண்மைதான், சட்டை பிடிச்ச பையன் தான் நீங்க. மரியாதை கையை எடுத்துருங்க சொல்லிவிட்டேன். பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, அதை மறந்துட்டீங்களோ? அதெல்லாம் ஞாபகத்துல இருக்குடி. இப்ப எங்க அம்மா வந்து பாத்துட்டு இருக்காவ. அதுக்கு உன்னை போல எங்கூட நீ சிரிப்பாயா, என்ன போல நீ என்ன நினைப்பாயா. இவ்வளவு பெரிய உலகத்துல இதை தேடவோ இதை நேசிக்கவோ யாருமே இல்லையே. எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிற முட்டாளாயிட்டானே. எல்லாம் இருந்து எல்லாத்தையும் இழந்துட்டானே.
இருந்தாலும் அந்த கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்க கூடாது. எனக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி வாழ வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு என்கிட்ட அதை பறிச்சிருக்க வேண்டாம். அது கிடைக்காம இருந்ததா கூட எனக்கு இவ்வளவு வலிச்சிருக்காது. படிப்பை கொடுத்த கடவுள் எனக்கு அறிவை கொடுக்கல. கடவுளே, எனக்கு இது வரைக்கும் கொடுத்த தண்டனை போதும். இது வேண்டாம். எனக்கு யாரும் வேண்டாம். எனக்கு யாருமே வேண்டாம். தேன்மொழி, ஆ, என்ன? வாயேன், வண்டியில வாயேன். இல்ல, ஆட்டோ வந்துட்டு இருக்கே. என்ன 3 கிலோமீட்டர் தள்ளியா? வீட்டுக்கிட்டே ஆட்டோ வருது சொன்னேன், அதனால நான் பெருசா எடுத்துக்கல. இங்க வந்து பார்த்தா இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்க. இல்ல, ஆட்டோ வந்துடும். கஷ்டப்படுத்தாத, வா. இல்ல, ஆட்டோ வந்துடும். சாரி, ஏதோ ஒரு சிந்தனையில அப்படி வந்துட்டேன். ஐயோ, ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, உங்களுக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு. நான் போய்க்கிடுதேன். ப்ளீஸ் போங்க. ஏன் தேன்மொழி இப்படி பண்ற? அதான் சொன்னு தெரியாம பண்ணிட்டேனே. தப்புதான், நான் பாட்டுக்கு சொல்லாம போனது தப்புதான். அதான் சாரி கேக்குறேன்ல, வாயேன். ஐயோ, உண்மையிலே ஆட்டோ வந்துட்டு நீங்க போங்க. சரி, இதுக்கு மேல தாங்கி கூப்பிட்டாலும் நீ வரமாட்ட. சரி. எனக்கு அழுக வருது. எனக்கு அழுக வருது. நான் ஏன் அழுறேன்? எனக்கு அழுக வருது. நான் யாருக்காக அழுறேன்? எதுக்காக அழுறேன்? இப்ப நான் அழுறனால என்ன பிரயோஜனம்? நான் அழுறனால இங்க யாரு வேதனைப்பட போறா? எல்லாம் போச்சு. தூரம் நீயும் தொட முடியாமல் நானும் இங்கு தவிக்கும் பொழுதில் இருக்கவில்லை வாழ்க்கை. மாப்ள, வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மாக்கு தெரிஞ்ச கோவப்படுவாங்க. நம்ம போலாம், வாங்க. இல்லதான், ஒரு சின்ன வேலை இருக்கு, இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான். அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதே. இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காததான். பரவாயில்ல, விடுங்க. ஏதோ தெரியாம பண்ணிருப்பான், வாங்க. இல்லத்தா, என்னால விட முடியாது. மாப்பிள்ள சொன்னா கேளுங்க. என் சின்ன பையன் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள யாருமே மன்னிக்க மாட்டாங்க. அத்தா, கிஷோர் போடுற பாடு உங்களுக்கு தெரியும்ல. சரி, விடுங்க. இப்ப என்ன அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கா? விடுங்க. இவ சந்தோஷமா தான் இருக்கா. ஒரு நாளைக்கு ஒருத்தன் கூட வேண்டாம் மாப்பிள்ள. மாப்பிள்ள ப்ளீஸ் வாங்க போலாம். சின்ன வேலை தான் மாப்பிள்ள. ஏ தேவை, நீ எல்லாம் என்னடி பொம்பளை? தேவையில்லாம அனாவசியமா எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க விக்ரம். சரி, வாய மூடி. அன்னைக்கு அவன் ஒண்ணும் பாத்ரூம்ல ஒண்ணு ரசிக்கிறதாக வரல. நீ பண்ற புத்தகத்தை வெளியில கொண்டு வரத வந்தான். அவன் போதாத நேரம் சரி அங்க போய் வந்து நின்றுட்டான். ஓ, உன்ன ரசிக்க வந்த நினைச்சிட்டியா? அவன் உன்னை ஏன் கூட பார்க்க மாட்டான். சே, எல்லாம் ஒரு பொம்பளை. அவன் கூட கொஞ்ச நாளாவது வாழ்ந்துருக்கல. அந்த பாசம் கூட உனக்கு இல்ல. அவன் கெஞ்சினா இல்லையா? ஏன் தெரியல, அவன் அசிங்கப்பட்டா ஒட்டுமொத்த குடும்பம் அசிங்கப்படணும்னு எனக்கு தெரியாதா? சாரி கேட்டுக்கான். அங்க மன்னிச்சுட்டு வீட்டுல வந்து சொல்லிருக்கலாமே. வீட்டுல வந்து சொல்லியிருந்தா நாங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை எடுத்துப்போம். எதுக்கு இப்படி அன்னைக்கு அசிங்கப்படுத்திட்டேன்? அது அவனுக்கும் சேர்த்து தானே அசிங்கம். வீட்டுல இருக்க குழந்தைய கூட அவனை ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. அவனுக்கு அது கஷ்டமா போச்சுனே. நீ வீட்டுல சொல்லியிருந்தா நாங்க காது வச்ச மாதிரி அவனுக்கு தண்டனை கொடுத்துருப்போமே. பிஞ்சு பிள்ளைங்க மனசுல கூட இனி சாக வரைக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கதானே செய்யும். நம்ம சித்தப்பா இப்படி பண்ணாருன்னு தோணும். அது அவனுக்கு இவ்வளவு பெரிய வேதனை. அவன் ஒண்ணும் தெரிஞ்சது தப்பு பண்ணலையா? தெரியாம வந்தான், மாட்டிக்கிட்டா. சரி, தப்புதான். அதை நீ முறையா சொல்லிருக்க வேண்டியதானே. நான் மட்டும் என்ன அப்படி நடக்கணும்னு நினைச்சேன். நான் பயத்துல தான் கத்துனேன். என் மேல உள்ள கோத்திலே ஆத்தத்திலே ஏதோ பண்ண வரான்னு நினைச்சிட்டேன். மத்தபடி அவர் அசிங்கப்படுத்த நானும் நினைக்கல. அவருக்கு அப்பேற்பட்ட புத்தி கிடையாதுன்னு எனக்கு தெரியாதே. அப்பேற்பட்ட அம்மாவுக்கு ஒரு பொறக்கலன்னு எனக்கு தெரியும். நான் உயிருக்காக தான் பயந்தேன். ஏதோ கோவத்துல ஏதோ பண்ண போறாருன்னு நினைச்சிட்டேன். அதனால சாரி கேட்டானே. அவருக்கு அப்பதான் நான் யோசித்து பார்த்தேன் சாரி கேட்டாரேன்னு. அந்த நேரத்துல பயம் தான் இருந்தது. யோசிக்கிற தரது இல்ல. நடிக்காதடி. நீ ஜெயராஜ் கிட்ட சிம்பத்தி எதிர்பார்த்துக்காக இப்படி பண்ணிருக்க. அத சேர்ந்து வாழ்றீங்களே, வேற என்ன? அனாவசியமா பேசாதீங்க. அவருக்கு எனக்கு எதுவும் இல்ல. ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? மாப்ள, தேவையில்லாம பேசாதீங்க. இல்லத்தா, இவனுக்கும் அந்த ஜெயராஜுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஊருக்கே தெரியும். இந்த பாரு, நீ அவன் கூட வாழ்றா நாங்க எதுவும் நடிக்க போறது இல்ல. வேற எதுக்கு ரொம்ப பத்தினி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்க? ஓ, நீ பத்தினின்னு அவங்க கிட்ட நிரூபிக்க பாத்துருக்க.
பேர சொன்னா மூஞ்சில அடிச்சிருவேன். ஆளே கிடைக்கணும் ஒன்ன போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கா பாரு. ஏய் நீ எல்லாம் கால் தோசிக்காவியா நீ? அவனை எத்தனை பொண்ணுங்க சுத்தி சுத்தி வந்தாங்க தெரியுமா படிக்கும் போதே? ஒரு புள்ளைய கூட நான் ஏறிட்டு பார்த்தது கிடையாது. அவனுக்கு இப்படி ஒருத்திச்சே. மாப்பிள்ள விடுங்க போல வாங்க. முதல் நம்ம தகுதி தராதவரை என்னன்னு யோசித்து பார்த்திருக்கணும். குற்றாலத்தை நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம், டீ கடைக்காரனுக்கு வாக்கப்பட்டோம், அதையும் மீறி இங்க இருந்து வாக்கப்பட்டிருக்க வேண்டும். கொஞ்சமா யோசித்து பார்த்திருக்கணும். கிஷோர் எந்த பொருத்தமானடி இல்ல யோசித்து பாரு. அவன் பேர் புகழ் என்ன, அவன் படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, நீ ஏதாவது ஒரு தூசிக்காதியாடி. ஐயோ மாப்பிள்ள பொண்ணு தலைக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிரும் வாங்க. பரவாயில்ல அத்தையில 2 அடி அடிப்பாரு அவ்வளவுதானே, அடிச்சுட்டாலும் பரவாயில்ல. இவ்வளவு நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கல. என் மனசு ஆளுது, அடிக்கலாம்னு தோணுது. ஆம்பளை இருந்தா அடிச்சுப்பேன், பொம்பளை ஆச்சுல்ல அதான் விட்டு பிடிக்க. பரவாயில்ல அடிங்க. ஏன் இவ்வளவு வார்த்தை பேசுறதுக்கு அடிக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல. சரி நீ கிளம்பு. மூஞ்சி மோதியம் பாரு. என் கிஷோருக்கு நீ எந்த பொருத்தமானவா கிடையாது அப்படின்னு ஒன்னு ராணி மாதிரி வாழ வச்சான். இவன் அவனும் அடிமையை எடுத்துட்டு பார்த்திருக்கான். அவன் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியுமாடி. ஆனாலும் உன்கிட்ட அடி பண்ணிச்சு போனேன். நீங்க பாருமா, புருஷனை அடைக்க ஆளும் நினைக்க கூடாது. அவன் கூட சந்தோஷமா வாழணும் நினைக்கணுமே தவிர அடைக்க ஆளும் நினைக்க கூடாது. புருஷனை ராஜாவாக்கி ராஜாவுக்கு பொண்டாட்டியா தான் வாழணும். புருஷனை அடிமையாக்கி அடிமைக்கு பொண்டாட்டியா வாழக்கூடாது. அது முட்டாள்தனம். அவனை அடிமையாக்கி அவனை அரசாலும் நினைச்ச அதுவே உன் வாழ்க்கைக்கு வினையாய் போச்சுது. இங்க பாரு, எல்லாரும் அடிமை ஆக மாட்டாங்க. யாருக்குமே அடிமை ஆகிறது பிடிக்காது. மிருகத்துக்கு கூட நம்ம அதை அடிமை நடத்துறோம்னா பிடிக்காது. அவன் படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருக்கிறவன். அவனை அடிமையாக்க நினைச்ச கடைசி நீதான் வாழ்க்கை இழந்த. சரி இனியாவது கொஞ்சம் பொறுப்பாயிரு. ஆனோ பொண்ணோ யாருக்குமே அடிமையா வாழ பிடிக்காது. என் மனைவி என்ன அடிமையாக்க நினைச்சா எனக்கு அவளை பிடிக்காம போயிருக்கும். அதே மாதிரி நான் அவளை அடிமையாக்க நினைச்சா அவளுக்கு என்ன பிடிக்காம போயிருக்கும். புருஷன் பண்ணாடிங்கிறது அடிமையா வாழ்றது இல்ல, சந்தோஷமா வாழ்றது. ஒத்துக்கொத்த அடிமைப்படுத்துறது இல்ல, ஒத்துக்கொத்தது சரிசமா நின்று குடும்பத்தை வழி நடத்துறது. நான் குடும்ப தலைவன்னா அவ குடும்ப தலைவி, ரெண்டுக்கும் வித்தியாசம்லாம் இருக்கக்கூடாது. நான் வெளியில வேலை போய் சம்பந்தம் பண்ணா அவ வீட்டுக்காரங்களா பொறுப்பா பாத்துக்கணும். அவளும் வெளியில போய் வேலை பாக்குறவளா இருந்தா நான் 2 சரிசமா பாத்துக்கணும். அதுதான் உண்மையான குடும்ப வாழ்க்கை. நீ இழந்துட்ட, சரி இனியாவது அதை சரி பண்ணிக்க. பட்ட கல்லே படுன்னு சொல்லுவாங்க. புத்திமதி சொல்றேன்னு நினைக்காத. ஒரு திருப்பு கல்லறி பட்டுட்டனா இனி கடைசி வரைக்கும் கல்லறி பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இனி நீ கல்லறி படாம இருக்கணும்னா உன் வாழ்க்கையை சுதாரிப்பா நீ தான் கொண்டுட்டு போகணும். இதே மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த கடைசி வரைக்கும் நீ கல்லறி படதான் செய்யணும். இவரே கிஷோர் ஃப்ரெண்டு கோத்த காட்டுறாரு. ஆமா அவருக்கும் வலி வேதனை இருக்கதானே செய்யும். ஃப்ரெண்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்படி நிக்கிறாரேன்னு அவருக்கும் வலி வேதனை இருக்கதானே செய்யும். ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்து ஒன்னா இருக்கிறவங்க. அவங்களுக்கு வேதனை இருக்காது, அவர் வேதனையை காட்டுறாரு. இனி அது உன் வாழ்க்கை சரி பண்ண பாரு. ஏதாவது ஒரு நல்ல முடிவெடு. இது முடிவு நல்ல முடிவு இல்ல. புரியல. யோசிச்சு நல்ல முடிவெடுன்னு சொல்றேன். கூட போதாலும் நினைச்சு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் பல கேஸ பார்த்தவன், அதனால அனுபவத்துல சொல்றேன். இதுக்கப்புறம் நீ சுதாரிப்பா உன் வாழ்க்கையை பாத்துக்கலன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவளுக்கெல்லாம் எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதத்தா. அம்மா பண்ணாத அட்வைஸ் இவளுக்கெல்லாம் அப்பவுமே இவ தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவ தானே. அவங்க உனக்கு சொன்னது அட்வைஸ் இல்ல, அவங்க பட்டதை நீ பற்ற கூடாதுன்னு சொல்றதுதான். இப்போ ஒருத்தவங்க அட்வைஸ் பண்றாங்கன்னா அவங்க அனுபவத்துல சொல்றது இல்ல, அனுபவிச்சதான் சொல்றது. அவங்க அனுபவிச்ச வலியும் வேதனையும் தான் அனுபவமா நம்ம கிட்ட சொல்றாங்க, அறிவுரையா சொல்றாங்க. அதே மாதிரி பண்ணிடாதுன்னு அதையே பண்ணிட்டு வந்து நின்னுட்டிய. சரி மாப்பிள்ள விடுங்க, அவளே ஏற்கனவே வேதனையில தான் இருப்பா. சரி வாங்க போலாம். எப்ப அந்த பையன் பொழைச்ச எனக்கு இந்த கோத்துக்கு 1000 கேள்வி கேட்க நினைச்சேன். தப்பிச்சுட்டேன். என் பொண்ணுத்துல தான் எனக்கு உசுறு அடிச்சுட்டு நீ ஆள வச்சு. பொண்ணுத்துல தான் ஜெயலட்சுமி மேல கோவம் இருந்தது உண்மைதான். தம்பிகளை ஒரே ஒரு காரணத்துக்கு தான் மன்னிச்சு விட்டாரு. வாங்கத்தா போலாம். சரி பார்த்து சுதாரணமா இருந்துக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு புரியல. இன்னும் கல்லடி படுவனா என்ன அர்த்தம்? நான் என்ன முடிவெடுக்கணும்? எல்லாரும் நிறைய படிச்ச உடனே எல்லா அறிவும் இருக்கும்னு நினைக்கிறாங்க. எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்? சில மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியல. மனுஷங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு நிரூபிக்கவே முடியல. இதுல நான் எப்படி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறேன்? இப்ப என்ன முடிவெடுக்கணும்? நான் கல்லடி படாம இருக்கணும்னா அன்னைக்கு அம்மா தயவுல தான் இருக்கணும். அத்தை தயவுல இருந்தா மட்டும்தான் இந்த ஏச்சு பேச்சு எனக்கு வராது. நான் கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழ முடியும். நான் அன்னைக்கு அத்தை தயவுல தான் வாழணும். விக்கி சொல்றதா சரி, சரியான முடிவெடுக்கணும். நான் அன்னைக்கு அம்மா தயவுல தான் இருக்கணும். அவங்களுக்கு கீழே இருந்தா மட்டும்தான் நான் மானத்தோடையும் கௌரவமாவும் வாழ முடியும். இல்லைன்னா இந்த ஏச்சு பேச்சுகளுமே என்ன கொண்டுடும். அந்த பெண் சிங்க தயவுல நான் இருந்தா மட்டும்தான் நிம்மதியா வாழ முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்னா நான் மறுபடியும் கிஷோர் கூட சேரணுமா? அவர் என்ன ஏத்துக்குவாரா? சச்சா, அவர் எப்படி ஏத்துக்குவாரு? ஏத்து கூட பார்க்கலையே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் என்ன முடிவு எடுக்கணும்? ஐயோ பைத்தியம் பிடிக்குது. நான் என்ன முடிவு எடுக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன முடிவு எடுக்கணும்? ஐயோ பைத்தியம் பிடிக்குது. இந்த ஏச்சு பேச்சு நான் வாங்க கூடாது.
கிஷோர் கூட நான் கிஷோர் பாதுகாப்புல கிஷோர் மனைவியா இருந்தா யார் என்னை எதுவும் சொல்ல முடியாது, யாரு கல்லடியப்பட முடியாது, யார் என்னை எந்த கேள்வி கேட்க முடியாது. கிஷோர் பொண்டாட்டி நான் ஒண்ணு கிஷோருக்கு ரெண்டும் தரமா போகலையே. எப்படினாலும் நான் முத தரம் தானே, நான் தானே அவருடைய பொண்டாட்டி. ஆனா எனக்கு கிஷோர் ஒரு துளி கூட இப்ப பிடிக்கலையே. எனக்கு பைத்தியமே பிடிக்கல. அவன் எனக்கு ஒரு துளி கூட பிடிக்கல. இல்ல எனக்கு கிஷோர பிடிக்கவே இல்ல, ஒரு துளி கூட எனக்கு பிடிக்கவே இல்ல. நான் என்ன முடிவெடுக்க போறேன்? ஐயோ, இந்த உலகத்துல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே. ஐயோ, என்ன விடிய பாரு இல்லையா? ஐயோ, நான் என்ன முடிவெடுக்கணும்? யாராவது சொல்லுங்க, எனக்கு பைத்தியமா பிடிச்சிரும் போல இருக்கு. ப்ளீஸ், நான் என்ன முடிவெடுக்கணும்? நான் இனி அவமானப்படக்கூடாது, கல்லடி படக்கூடாது, மேலும் மேலும் நான் அவமானப்படக்கூடாது. எனக்கு யாராவது ஐடியா சொல்லுங்க. எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. இந்த உலகத்துல வாழறதுக்கே எனக்கு பிடிக்கல. ஐயோ, நான் படிச்ச படிப்பை வச்சு கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே. நாலா பக்கமும் நெருக்குறாங்களே, போற இடத்துல அவமானப்படுத்துறாங்களே. ஒரு பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டா இந்த உலகத்துல இவ்வளவு அனுபவிக்கணுமா? சாதாரண டைவர்ஸ் வாங்கிட்டேனே. என்ன ஆனாலும் கொடுத்துருக்க கூடாது. அதுக்கு தான் அன்னைக்குலயே அவ்வளவு போராடி இருக்காங்க. எனக்கு தான் புரியல, அவங்க எவ்வளவோ தடுத்தாங்களே. ஐயோ, அப்போ எனக்கு புரியாம போயிட்டேன். என் காலெல்லாம் விழுந்து கெஞ்சினாங்களே, தயவு செய்து டைவர்ஸை மட்டும் வாங்கிறாத, அவனை பிடிக்கலன்னா கொஞ்ச நாள் ஒதுங்கிருன்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப புரியலையே. முடியாது. சொன்னா கேளு தேன்மொழி, டைவர்ஸ் மட்டும் வாங்காத, சொன்னா கேளு. இங்க பாரு, இந்த திருமண பந்தங்கதே உனக்கு ஒரு வேலி மாதிரி. நீ டைவர்ஸ் வாங்கிட்ட, நீ நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். பிடிக்கலையா, தூரமா போயிரு, எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிரு. கோபம், எரிச்சல், மனஸ்தாபம் எல்லாம் நீங்கினதுக்கு அப்புறம் வா. நல்ல படி, வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வா. வந்ததுக்கு அப்புறம் பாரு, உன்னால எல்லாத்தையும் மாத்த முடிஞ்சா மாத்து. அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலையா, அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கு. இப்ப அவசரப்பட்டு வாங்கி நீ சூழ்ச்சியில மாட்டிக்கிடுவ. சொன்னா கேளு. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு இந்த உலகத்துல போராட தெரியாது இல்ல, உனக்கு அனுபவம் பத்தாது. எந்த மனுஷன் எப்படின்னு உனக்கு எதுவுமே தெரியாது. பார்க்க எல்லாரும் நல்லவங்களாவும் தெரிவாங்க, உனக்கு பயம் இருந்துச்சுன்னா எல்லாரும் கெட்டவங்களாவும் தெரிவாங்க. அதான் சொல்றேன், வேண்டாம், போ, படி, நல்ல நிலைமைக்கு வா. அதுக்கப்புறம் உனக்கும் கிஷோருக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னா சேர்ந்து வாழலாம். முடியாது, இதுக்கப்புறமா கிஷோர் கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்ல. நான் அவருக்கு டைவர்ஸ் கொடுக்கான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ பின்னாடி ரொம்ப வேதனைப்படுவ. சொன்னா கேளு. கால விழுந்து கெஞ்சி கேக்குற, இந்த தப்ப மட்டும் அவசரப்பட்டு எடுக்காத. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலை மேல முள்ளு பட்டாலும் பாதி பெண்ணுமோ சேலைக்குதான். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல பெண்களோட நிலைமையும். யார் தப்பு பண்ணாலும் பழி என்னமோ ஓ மேலதான் வந்து விழும். சொன்னா கேளு. எதையும் சமாளிக்கிற திறமை என்கிட்ட இருக்குது. ஒரு மண்ணு உன்கிட்ட கிடையாது, என்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது. அப்படிலாம் யாருக்கிட்டயுமே எதுவுமே இல்ல. 4 பேர் 4 விதமா பேசினா நீ சோத்து போயிருவ. உனக்கு பக்குவம் பத்தாது. எதையும் எதிர்கொள்ற திறமை என்கிட்ட இருக்குது. நான் தைரியமா நின்னு போராடுவேன். ஒரு மண்ண முடியாது, ஒரு பேச்ச கூட இந்த உலகத்துல வாங்கிக்க முடியாது. அதுக்கு உயிரோட செத்து போய் இருக்கணும். இல்ல நம்மளையே நாம வெறுத்து இந்த என்ன மாதிரி இந்த கோலத்துல இருக்கணும். அப்படின்னா கூட வாழ முடியாது. நான் இந்த கோலத்துல இருக்கும்போது கூட எவ்வளவு அவமானங்கள் சந்திச்சேன்னு உனக்கு தெரியுமா? நான் அவமானப்படாத இடமும் இல்ல, நிந்திக்கப்படாத இடமும் இல்ல. பாக்கறலாம் என்ன தப்பாதான் பார்த்தா, பாக்கல நம்ம தொட்டு பார்க்கணும் தான் தோணும். ஏன்னா ஆண் துணை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கா. அத்தனையும் நான் மீறி வந்தேனா நான் என்ன நானே வெறுத்து போய் இருந்தேன். இந்த சரீரத்தை நான் வெறும் போனமா பார்த்தேன். அதனாலதான் நான் இவ்வளவு மேல வந்தேன். அது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. முழுசா உடனே நீ வெறுத்துக்கணும். உன்னை வெறுத்தா மட்டும்தான் நீ மேல வர முடியும். இங்க நடக்கதெல்லாம் உன்னால சகிச்சுக்க முடியும். சத்தியமா சொல்றேன், அது உன்னால முடியாது. அது உன்னால முடியவே முடியாது. ஏன்னா அந்த பாதையை கடந்து வந்தவனா ஓ மாமா ஊரே கூடியிருக்க சபையில என் கழுத்துக்கு அந்த தாலி அத்துட்டு போனாரு. அந்த சபையில இந்த ஒருத்தர் கூட என் பக்கம் இல்ல. அந்த சபையை என்ன நடத்த கட்டவன் தான் சொல்லிச்சு. அதை ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி நான் கட்டினவரை ஒரு கட்டின தாலியை அதே இடத்துல கழுத்து எரிஞ்சிட்டு போனாரு. போய் 15 வருஷம் ஊரில் இருக்கிறவங்க டைவர்ஸுக்காக என்னெல்லாமோ பண்ணினாங்க. அவர் சார்பா நிறைய பேர் வந்து என்கிட்ட டைவர்ஸ் கேட்டாங்க. டைவர்ஸ் கொடுக்க கூடாதுங்கல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அவருக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லாம இருக்கும்போது கூட செல்வம் பொண்ணாட்டின்னு தான் சொன்னாங்களே தவிர வேற எதுவும் அவங்களால சொல்ல முடியல. அதை நான் டைவர்ஸ் கொடுத்தா என் பேருக்கு பின்னாடி யாரெல்லாமோ இஷ்டத்துக்கு போட்டிருப்பாங்க. இன்னொரு உண்மையை உன்கிட்ட நான் சொல்றேன் கேளு. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. உன்கிட்ட சொல்றேன் கேளு. தமிழ் டைவர்ஸ் ஆகி கை குழந்தையோட என் வீட்டுல இருந்தா அப்போ ஒரு தேர்தல் வந்ததே. நான் தான் அவளை நிக்க சொன்னேன், எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அவளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ கூட தினேஷ் அவ கூட இருந்தான். டைவர்ஸ் வாங்கிட்டாங்க ஒத்த காரணத்துக்காக. அவ பேருக்கு பின்னாடி அவளுக்கே தெரியாம ஒரு ஈன பிறவி பேரை போட்டு வச்சிருந்ததே. அவளை அசிங்கப்படுத்துறதுக்காக போலியா தயார் பண்ணி வச்சிருந்தாங்க.
எங்களால எதுவும் பண்ண முடியல. அந்த பேரை எங்களால அழிக்க முடியல. அதை தினேஷுக்கு தெரியாம நாங்க மறைக்கிறதுக்கு பட்ட பாடு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவ பேரை சொல்லி அங்க எவ்வளவு ஊழல் நடந்துச்சு தெரியுமா? அவ பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டு அவன் பண்ணின ஊழல்கள் உனக்கு தெரியுமா? அத்தனை பழி பாவத்துக்கும் தமிழ் ஆளானா, கத்துனா கதறனா. அதுக்கப்புறம் நான் தான் குறுக்கு புத்திய பயன்படுத்தினேன். முறையா ஒரு பொண்ணை காப்பாத்ததுக்காக நான் தான் குறுக்கு புத்திய பயன்படுத்தினேன். அவளை அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. ஒரு பொண்ணை காப்பாத்ததுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீதி நேர்மை முக்கியம் தான், ஆனா ஒரு பொண்ணு மானத்துக்கு முன்னாடி இல்ல. ஆமா, ஊழல் பண்ணுன, அது பண்ணுனாதா அதை நீக்க வேணும் என்கிட்ட சவால் விட்டானுங்க. அதனால தயவுசெய்து சொல்றேன், நீ அந்த பாட பட்டுக்கிட மாட்டேன். உன் கூட அங்க யாரும் இல்ல. அன்னைக்கு தமிழுக்கு நான் இருந்தேன், அவ ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்காக இருந்தாங்க. அவளுக்காக உசிரியே கொடுக்கிறதுக்கு அவளுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. உனக்கு யார் இருக்கா சொல்லு? உனக்காக இங்க யார் இருக்கா? தயவுசெய்து சொல்றேன், தப்பான முடிவு எடுக்காத. உன் காலை வந்து கேட்கிறேன். நீ நடு ரோட்டை நின்று அழக்கூடிய காலம் வரும். சொன்னா கேளு, இந்த தப்பு பண்ணாத. சத்தியமா சொல்றேன், இந்த தப்பு நீ பண்ணிட்டனா நடு ரோட்டை நின்று நீ அழுவ. ஐயோ, ஆமா உண்மைதான். ஐயோ, எவ்வளவோ சொன்னாங்களே, கேட்க மாட்டேனே சொல்லிட்டேனே. அன்னைக்கு மட்டும் நான் கேசருக்கு டைவர்ஸ் கொடுக்காம இருந்தேன். இப்ப எனக்கு கேசர் சொந்தமா இருந்திருப்பாரு. அவருக்குள்ள எனக்கும் பிரச்சனை இருந்தாலும் அவர் என் புருஷனா இருந்திருப்பாரு. நான் ஒரு பொண்டாட்டியா இருந்திருப்பேன். எல்லாம் போச்சுது. அவர் எனக்கு சொந்தமானவரா இருந்திருப்பாரு. நான் பாதுகாப்பா இருந்திருப்பேன். இப்படி நாடோடி மாதிரி அலக்கழிக்கப்பட்டிருக்க மாட்டேனே. சொந்தம்னு சொல்லதுக்கு அவராது இருந்திருப்பாரு. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இல்ல, இதுக்கு ஒரே தேவை, நான் அவங்க கிட்ட போய் கேட்கறதா. அவங்களால மட்டும்தான் எனக்கு இப்ப ஏதாவது பண்ண முடியும். என்னால இந்த வாழ்க்கை வாழ முடியாது. என்னால இந்த வாழ்க்கை வாழ முடியாது. அத்தை, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அத்தை. ஐயோ, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அத்தை.